அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஐவிஎஃப் ரிலேட்டடாக நம்ம எல்லாத்துக்கும் நிறைய சந்தேகங்கள், கேள்விகள் வந்துட்டே இருக்கு. ஸோ அது ரிலேட்டடாக இருக்கிற நம்மளுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கிற சில காமன் கொஸ்டின்ஸ், சந்தேகங்கள் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு அடிக்கடி நிறைய பேர் பேஷண்ட்ஸ் கேட்குற சந்தேகங்களை நாங்கள் உங்கள் கூட ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி டிஸ்கஸ் பண்ணலான்னு யோசிச்சிருக்கோம். ஸோ ஒன் ஆஃப் த வெரி காமனஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஐவிஎஃப் ஒரு பெயின்ஃபுல்லான ப்ரொசீஜரா டாக்டர், அது என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்குது. ஸோ ரொம்ப காமனாக பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேஷண்ட் ஐவிஎஃப் வராங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் தேட் வந்துட்டு சும்மா எடுத்து ஐவிஎஃப் போட முடியாது. இட்ஸ் அ ப்ராப்பர் ஃபுல் லென்த்தி ப்ரொசீஜர் அண்ட் இட் இன்வால்வ்ஸ் அ கப்புள் ஆஃப் டேஸ் ஆல்சோ. ஏன்னா பேஷண்ட் வராங்க அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு ஐவிஎஃப் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கா, இல்லை ப்ரிலிமினரியாகவே அவங்களுக்கு லைக் ஐயுஐலே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்றது அவங்களுக்கு சில ஹார்மோன் டெஸ்ட்டுகள், சில ஸ்கேன்ஸ், அப்புறம் வீட்டுக்காரோட விந்தணுக்கள் வச்சு நம்ம ஒரு ஐடியா ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஸோ பேஸ்ட் ஆன் த பேஷண்ட்ஸ், லைக் எந்த பேஷண்ட்ஸ்க்கு ஐவிஎஃப் வேணுமோ அந்த பேஷண்ட்ஸுக்கு we will be explaining just like that. After I speak, we do not directly take the patient into the procedure. So it will be like we have to discuss all the procedure, the entire procedure in detail. So patient daily injections வரணும், இல்லை சில பேருக்கு தூரமாக இருக்காங்கன்னா இன்ஜெக்ஷன்ஸ் கையில் கொடுத்துட வேண்டியது இருக்கும். ஸோ there will be a couple of scans. ஸோ இதெல்லாம் பெயின்ஃபுல்லாக இருக்காது. இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதுன்றது ரொம்ப ஒரு சின்ன நீடில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பிகாஸ் டெய்லி இன்ஜெக்ஷன்ஸ் போடுறோம் அப்படின்றதுனால மோஸ்ட்லி அது ஒரு பெரிய பெயின்ஃபுல் ப்ரொசீஜர் இல்லை. பட் ப்ரொசீஜர் பர் சே அப்படின்னு வரும்போது எக்ஸு பிக்கப் பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது ஒரு லைக் அனஸ்தீசியா கொடுத்து தான் பண்ணுவோம். வி cannot do it without anesthesia. Number 2, after pickup recovery will be like hardly 2 to 3 hours. லைக் ரொம்ப நேரம் ஆகாது, உடனே அனஸ்தீசியா விட்டு பேஷண்ட் ரெக்கவர் ஆகி வெளியில் வந்துடுவாங்க. அண்ட் யூ டோன்ட் ஹேவ் டு வரி, இட் இஸ் அ டே கேர் ப்ரொசீஜர். அன்றைக்கே காலையிலே பண்ணிட்டு 2 hours மேக்ஸ் 3 hours பேஷண்ட் வீட்டுக்கே போய்க்கலாம். when it comes to embryo transfer, சில பேஷண்ட்ஸுக்கு வஜைனஸ்மிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்குமே பிக்கப் பண்ணி எம்ப்ரியோஸை ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் we try to help the patient. We have a counselor and we have a team who will help the patient to walk through it without anesthesia for embryo transfer. But just in case தேவைப்பட்டா முக்கால்வாசி எங்கள் இதில் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு நாங்கள் அனஸ்தீசியா ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. இன்வால்வ்ஸ் டிஸ்கஷன் வித் த பேஷண்ட் அண்ட் கவுன்சிலிங் வித் த பேஷண்ட். பட் வர்ஸ்ட் கம் வர்ஸ்ட் தேவைப்படுது அப்படின்னா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் கேன் பி டன் இன் அனஸ்தீசியா. ஐடியலி அனஸ்தீசியாவே 100% கொடுக்கக்கூடாதுன்றது கிடையாது. பட் we will try 99% to avoid it.